ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹியூன் இருக்கான்ல, அவன் அந்த மாஃபியா ஷூட் பண்ணிடுறான். ஷூட் பண்ணோடனே அவன் டக்குன்னு கடலுக்குள்ளே போயிடுறான். ஹீரோயினுக்கு வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹியூன்ட்டு அவ கத்திக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அவன் உள்ளே போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கான்ல, அவன் பதறி அடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்க. இங்கே கொரியன் சைனீஸ் எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சுட்டு வந்தவன் குள்ளுக்குள்ளேயே ஸ்ட்ரைட்டாக குதிச்சிடுறான். குதிச்சு நம்ம ஹியூனை எப்படியோ காப்பாற்றிக்கிட்டு இருக்க. அவனால் கொஞ்சம் நேரத்தில் இழுக்க முடியல. கரெக்டாக அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளும் வந்துடுறான். ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியோ தம் கட்டி அவனை இழுத்துட்டு வந்துடுறாங்க. மேலே விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்களுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. இன்னொரு பக்கம் எப்படியோ போலீஸ் எல்லாம் அந்த இடத்த பிடிச்சிட்டு இருக்க. ஜியோங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேயருக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் வழக்கம் போல என்ன கால் பண்ணி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே அவனை உயிர் காப்பாற்றிட்டு இருக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே ஓடிட்டு இருக்கா. ஹீரோக்கு அப்போ உடம்பெல்லாம் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவன் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்க. அங்கே அவனுக்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கில்ட்டி ஆகிடுது. ஏன்னா இப்போ இவனால தான் இந்த மாதிரி ஆகிட்டான்ட்டு அவள் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் காலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரத்தக்கரை இருக்குது. இருந்தாலும் அவன் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக ஹீரோயினுக்கு ஷூவை கொடுத்துட்டு நின்றுட்டுருக்க. இதில் இவங்களோட லவ் அப்படியே அழகாக புரிய வச்சுருப்பாங்க. அடுத்து மேயருக்கு கால் பண்ணுறது இன்னொரு டைமு. அவன் பார்த்தீங்கன்னா ஹியான் வந்துட்டானா இல்லையான்னு சுற்றி பார்த்துட்டு இருக்கான். ஜியாங் இல்லைன்னு தெரிஞ்சோடனே கட் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கான். இவன் ஒளிஞ்சிருந்து மேயர் இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்துறான். பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் ஆளுக வேணும், நான் சொன்னதை ரெடி பண்ண அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா மேயரை தேடியே போயிடுறான். ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டலாட்ட இருக்குது. அங்கே மேயரை ஏதோ ஒரு மீட்டிங் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க. இவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளேயே போயிட்டு இங்கே தான் இருக்கீங்களா சாருங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்கே மேயருக்குன்னா அல்ல என்னடா இங்கே வந்துட்டானா அப்படின்ட்டு கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு இருக்க. ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்க, ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டீங்களான்ட்டு இவன் ஜாடமாடியாக கேட்டுட்டு இருக்க. அப்படியெல்லாம் இல்லை, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அதனால தானே சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி சரக்கெல்லாம் எடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கான். மேயர் பார்த்தீங்கன்னா இப்போ இது பணம் பற்றின விஷயம் இல்லை, என்ன பண்ணாலும் சரி எடுக்க முடியாது, பப்ளிக்கு ஓப்பனாக வந்துக்கிட்டு இருக்குன்ட்டு பணத்தை காட்டினா கூட அவன் முடியவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஜியாங் பார்த்தீங்கன்னா அப்போ இதுக்கு ஒரே வழி தான் இருக்கு போலன்ட்டு மேயரை டக்குன்னு பிடிச்சிட்டான். அம்மகிட்ட இந்த பணம் இருக்கு பாருங்க, அதை எடுத்து வாயிலேயே துணிச்சிக்கிட்டு இருக்க. மேயருக்கு கிட்டத்தட்ட மூச்சே முட்டிடும் போல. இப்போ இதனால கியூர் பண்ண முடியுமான்ட்டு அவன் பாட்டுக்கு நசிச்சிட்டு இருக்கான். இவன் விட்டா போதுண்டாகிற மாதிரி மேயர் நின்றுக்கிட்டு இருக்க. ஜஸ்ட் மிஸ்ல செத்தே போயிருப்பாரு. அதுக்கப்புறம் பணத்துக்கு கீட்டிருக்காரு. நான் பண்றேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு அவன் அவனையும் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்டாக பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் அவன் மடக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கிரைம் நடந்துச்சுல, அதை தான் காட்டுறாங்க. கிரைமோட ஹெட்டு தான் அங்கே நின்றுட்டு இருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா வேற ஏதோ டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு. வந்த கேஸ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு இந்த கடற்கரையெல்லாம் இருப்பாங்களே அவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இன்னொரு கால் வருது. இந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னு சீஃப் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இல்லை இப்போ கடற்பரை இருக்குல்ல, அவங்களாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, கேஸ் விழுத்துருவாங்க போலன்ட்டு இருக்க. பத்தாவதுக்கு ப்ராசிக்யூஷன் இருக்குல்ல, அந்த டிபார்ட்மெண்ட் வேற வந்துடுச்சு. அங்கே வந்தது சிவங்கோட அண்ணன் தான் தெரியும். தம்பி பொழைப்பானா சாவானான்னு தெரியல, அண்ணனுக்கு அங்கே கேஸ் வேலை அப்படின்ட்டு சீஃப் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க. எப்படா இப்படிலாம் இருக்கானுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த ப்ராசிக்யூஷன் வந்து அழகாக அதை கைப்பற்றிட்டு போயிட்டு இருக்க. இங்கே ஐசியூவில் மூவ் பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஹியூன் கண்ணை முழிக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான், அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அப்படியே அந்த குற்ற உணர்வோடு பார்த்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ தான் அவனை காப்பாற்றினா, அவனுக்கு தான் பாவம் அப்படின்ட்டு ஹீரோயின் நல்லா தானே இருக்குன்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இங்கே எதுவுமே பதில் இல்லை. நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் ஹியூனோட வீட்டுக்கு தான் போயிருக்கான். அவனுக்கும் பிளட் எல்லாம் சொட்டிட்டு தான் இருக்குது. பட் ஹீரோ அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம இல்லை. அப்புறம் ஷர்ட்டு ஹியூனுக்கு என்னென்ன தேவையோ இன்னொரு பக்கம் பேண்ட்டுன்னு தேடிக்கிட்டு இருக்க. அப்போ அவனுக்கு ஏதோ ஒரு கவர் இருக்குது. என்னடா கவர் அப்படின்ட்டு அதுவும் இவ்வளோ சீக்ரெட்டாக வச்சிருக்கான்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அது ஏதோ ஸ்கேன் ரிப்போர்ட்டு. என்னடா இது இப்படி பத்திரமா வச்சிருக்கானேன்னு பார்த்தா கால் இருக்குல்ல அந்த ஆங்கிள், அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு தான். ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவன் ஒலிம்பிக் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் போயிருப்பா. என்ன அப்படியே ஜாலியாக இருப்ப போல அப்படின்ட்டு அந்த டேட்ல அவன் போய் பேசியிருப்பான். ஆனால் நம்ம ஹீரோயின் அன்னைக்கு அவாய்ட் பண்ணியிருப்பா. அதனால இவனுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருந்திருக்கும். ஒலிம்பிக்ஸுக்கு முந்தின நாள் அப்போ போயிட்டு இருக்கும்போது ஹியூன் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினும் அவனும் பேசியிருப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனால் நம்ம ஹியூனை பார்த்துட்டே நின்றுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். விடிஞ்சா நாளைக்கு ஒலிம்பிக்ஸ். ஆனால் ஹீரோயின் கூட இப்போ வந்து பேசல அப்படின்ட்டு அவன் ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்க. அவள் காலோ பண்ணியிருக்க மாட்டா, மெசேஜ் பண்ணியிருக்க மாட்டா. அதையவே நினச்சிட்டு ஹியூன் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கான். வந்த உடனே சீஃப் இருக்காரு. என்ன ஓகே தானே அப்படின்ட்டு பேசிட்டு இருக்க. இந்த மாதிரி ஹியூனோட வீட்டுக்கு போய் அவனுக்கு என்னென்ன தேவையோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அவனுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது, நீ தான் பார்த்துக்கணும். அவன் வேலைக்கு வருமானான்னு கூட தெரியல. ஆனால் இந்த டைம் ரொம்ப சீரியஸாகவே ஃப்ராக்சர் ஆயிருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சீஃப் கேட்குறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அவங்ககிட்ட ஒன்றுமே சொல்லலை. அங்கே ஹியூன் கண்ணை முழிக்கிறான். நம்ம ஹீரோயினா அழுதுகிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட நீங்கள் ஓகே தானேன்ட்டு கேட்டு அவங்க டாக்டர் கூட்டிகிட்டு போகிறேன்னு நர்ஸ் எல்லாம் போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பேசிட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். ஹீரோயினும் ஹியூனும் அப்படியே பேசிட்டு இருக்கிறதுல ஹீரோ வெளியே நின்று தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் எதுவுமே சொல்லலை. கரெக்டாக இப்போ ஓகே தான் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. அவளும் உள்ளே வரா. உள்ளே வந்தபோது ஹால் ஃப்ராக்சர் ஆயிருக்குல்ல, அதை நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு மனசையில் அந்த ஃப்ராக்சரை பார்த்தோன்னே இவன் எடுத்துகிட்டு வந்திருப்பான்ல, அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கிட்ட அழுக ஆரம்பிச்சிட்டா. ஹீரோ எதுவும் கவலைப்படாத சரியாயிடும் அப்படின்ட்டு ஹீரோக்கே மனசில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சமாதானம் சொல்லிட்டு இருக்க. கமிஷனர் என்ன சொன்னாருங்கிற மாதிரி கிம்மு கேட்டுட்டு இருக்காங்க. கமிஷனர் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்கள் யாருக்கும் சரியான பவர்
பவர் இல்லை, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் கம்மன் இருந்தால் இவ்வளோ தூரம் பிரச்சனையே வந்திருக்க கூடாதுன்ட்டு சீஃப் புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணுறதுன்னு போயிட்டு இருக்க. டக்குன்ட்டு அவனுக்கு தலையெல்லாம் சுற்றுது. டாக்டர் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இப்படியே அசால்ட்டாக விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை போயிடும், அப்புறம் கொஞ்ச நாள் உங்களுக்கு மூச்சு திணறல் அந்த மாதிரிலாம் வந்து சீரியஸ் ஆகிடும், கொஞ்சமாச்சும் நீங்கள் ரெப்போர்ட் எடுக்கணும்ன்ட்டு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா எதுவுமே கண்டிருக்க மாட்டான்ல. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இப்போ என்கொயரி போயிட்டுருக்கு சீஃப்க்கு ஹீரோயின்க்குன்ட்டு எல்லாத்துக்கும். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை நடி வாங்கியிருப்பான்ல, அதை தான் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். பாக்ஸிங்கில் சும்மா தாறு மாற அடிச்சிட்டு இருப்பாங்க ஹீரோவை. அப்போ கோச்சு தான் இவன் கூட இருந்திருப்பான் ஹீரோக்கு. அவன் உட்காந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி மூஞ்சிலே குத்து வாங்கியிருப்பான். நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் கண்ணே கிட்டத்தட்ட ஃப்ராக்சர் ஆகிற மாதிரி போயிருக்கும். கண்ணுக்கு மேலே கரெக்டாக ரத்தம் கூட வந்து ஆரம்பிச்சிருக்கும். அப்போ எல்லாமே ஃபவுலுன்னு சொல்லி கேஸ் முடிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு அப்போ இருந்தே கொஞ்சம் மாதிரி எஃபெக்டாக இருந்திருக்கும். ஆனால் அவன் எதுவுமே ட்ரீட்மெண்ட்டாக அது இதுன்னு கண்டிருக்க மாட்டான். இப்போ ஹீரோவோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சு. நட் ரோட்டில் மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கு நார்மல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஜியாங் இருக்கான்ல, அவன் நினச்ச மாதிரியே அவன் ட்ரக்ஸையும் சரி அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டான். அந்த டீம் இருக்குல்ல நம்ம ஹீரோட டீம், அதை எல்லாத்தையுமே சஸ்பெண்ட் பண்ணி விட்டுறான். அவங்க யூனிட்டுக்கே பார்த்தீங்கன்னா சீல் வச்சு விட்டுறாங்க. ஜியாங் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு நாள் தான் கமிஷனரோட ஆள் இருக்காங்களே, அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே உங்கள் டீம்லாம் சஸ்பெண்ட் ஆகிட்டாங்க, அது உங்களுக்கே தெரியும். கமிஷனர் உங்களுக்கு நீங்கள் எப்போ ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறீங்கன்னு கேட்க சொன்னார். உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அதைவே போட்டு விட்டுறேன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்க. சீஃப் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அம்மா ஹோட்டலில் குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அம்மாவுக்கு நிறுத்தமான சண்டையை தடுக்கிற அளவுக்கு அவரோட நிலைமை மோசமாக போயிட்டு இருக்க. காரில் போயிட்டு இருக்காங்க. அந்த அம்மா பக்கத்தில் உட்காந்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கு. சீஃபா கொஞ்ச நேரம் சும்மா இறையமானு கத்திக்கிட்டு இருக்க. யோ என்னையா பேசிட்டு இருக்கேன், அது கத்த ஆரம்பிச்சிடுது. நம்ம கிம் இருக்கான்ல, அவன் வழக்கம் போல டிராஃபிக் போலீஸ்க்கே போயிடுறான். அங்கே சீஃபுக்கு வந்துட்டு என்னை காப்பாத்துட்டான்னு கத்திக்கிட்டு இருக்க. என்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது பாஸ், சல்யூட்டை தவறன்ட்டு அவன் சல்யூட் அடிச்சிட்டு இருக்க. இவங்க நிலைமையெல்லாம் எப்படி மோசமாக இருக்குன்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு அவங்க ஓப்பன் பண்ணாலே அடுத்து இந்த மாதிரி கடங்கார பிரச்சனை. பத்தாததுக்கு அவங்க ஒய்ஃப் கால் பண்ணிக்கிட்டு இருக்க. இவன் எது பண்ணுறதுன்னு தெரியாமல் ப்ரொமோஷனுக்கு ஆசைப்பட்டு இப்படி போயிட்டுமேன்னு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா அந்த சீனியரே அவளுக்கு பிடிக்காது தானே. அந்த அம்மா இவளை ஸ்டோர் ரூம்லேயே போட்டு உட்கார வச்சிருது. இனி இதுதாம்மா உனக்கு ஆஃபீஸு, என்கிட்ட ஆஃபீஸே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இது பழகினது தானே, அதனால அவள் பெருசாக எதுவும் கண்டுக்கல. கடைசியாக நம்ம ஹியூன் இருக்கான்ல, அவன் எங்கே போனான்னு கேட்டுட்டு இருக்க. அவனுக்கு கமிஷனர் ஏதோ ஸ்பெஷல் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களாமா. அது என்னன்னா இன்னைக்கு அவனுக்கு பஸ் கிளீன் பண்ணுற வேலை, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலை அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமாக பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் ஒரு குட்டி பையன் எப்போவுமே ஹீரோ வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்க. ஹீரோ இப்போ இங்கே வந்திருக்காரு அப்படின்னா முன்ன இருக்கான்ல, அவனோட அம்மா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க பார்த்தீங்களா. அவங்க கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. டெய்லியுமே இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து அவங்கள ஃபுல்லாகவே டேக் கேர் பண்ணுறது நம்ம ஹீரோவோட வேலை தான். என்னம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் கோமாலேருந்து வந்துட்டா நம்ம எல்லாம் நல்லா சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். என்ன உங்களுக்கு தான் அந்த நூடுல்ஸ் கடை ரொம்ப பிடிக்குமே அப்படின்ட்டு மாரன் பரோட்டாக்கு போகலாமா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னதான் சிரிச்சாலும் நம்ம ஹீரோவோட பழி பார்த்தீங்கன்னா அவன் கண்ணிலேயே தெரியுது, மறைச்சிக்கிட்டு இருக்கான். சீஃபோட அடுத்த வேலையை காட்டுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் ட்ரக் யூஸ் பண்ணியிருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனோட யூரின் சாம்பிள் கலெக்ட் பண்ணும். அதை விட கொடுமை என்னன்னு அவன் பார்த்தீங்கன்னா சீஃப் நீங்களே வந்து கலெக்ட் பண்ண முடியாதான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இவருக்கு நிலைமை எப்படி இருந்த மனசு இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே போட்டு குளின்னு குளிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணா பார்த்துப்பா தோல் பிஞ்சு வந்துட போதுன்ட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. என்னம்மா பண்ணுறது, என்னோட தலையெழுத்து அப்படின்ட்டு இருக்க. அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா சரி சாப்பிடலாம் வாங்கன்ட்டு ஏதோ ஆர்டர் போட்டிருப்பாங்க போல். 2 பேரும் போட்டு சாப்பிட்ருக்காங்க. சாப்பாடு சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு இருக்க. பொண்ணு பார்த்தீங்கன்னா சைடு கேப்பில் நம்ம ஒரு நாய் வளர்த்தலாமா, எனக்கு டாகிஸ் வளர்த்தணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இதோ பின்னாடி ஒன்று இருக்குல்ல அது பத்தலையா, இன்னொன்று வேறையான்ட்டு சீஃப் ஹீரோவை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை முதல்ல அடக்குனா போதும், நமக்கு எதுக்கு நாய் எல்லாம், அதை யார் பார்த்துக்கிறதுன்னு இருக்க. அந்த புள்ள பார்த்தீங்கன்னா என் மனசை நோகடிச்சிட்டீங்கப்பா, நான் பார்த்துக்க மாட்டேனான்னு இருக்க. இனி முதல்ல ஸ்கூலுக்கு வர வழியை பாரு, இன்னும் அவங்க அம்மாட்ட அதனால தான் ஓப்பி எடுத்து இங்கே இருக்கேன்னு கத்தி விட்டுறாங்க. அந்த புள்ள கோச்சிட்டு போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோவை சாப்பிடுவான்னு கூப்பிட்டுருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்நேரத்துக்கு சிவ மாட்டிட்டு போயிட்டு இருக்கான். இங்கே போகிற இந்நேரத்துக்கு வா சாப்பிடும் முதல்ல அப்புறம் போன்ட்டு சீஃப் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க. நாளைக்கு நடக்க போகிற ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எடுபடி வேலையெல்லாம் பார்க்கணுமாம்மா. அதை தான் கமிஷனர் நாளைக்கு கொடுத்துருக்கானுன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு ஸ்பெஷல் போஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு எப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் பாருன்ட்டு சீஃப் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. சரி பேசாமல் சஸ்பென்ஷன் பே கட்டெல்லாம் பத்தலையா உனக்கு, நான் வேற ஒரு கம்பெனி இருக்கு, எனக்கு என் ஃப்ரெண்டோட கம்பெனி தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீ போய்க்கோ, செக்யூரிட்டி வேலை தான், ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்ட்டு சீஃப் அப்படியே கண் கலங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்குடா இப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்ட்டு இருக்க. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அவன் கிட்ட அவ்வளோ அழுகையாக சொல்லிட்டு இருக்கான். நமக்கே ஒரு மாதிரி ஆகிடும்னா பார்த்துக்காங்களேன். ஏன் எப்போ பார்த்தாலும் என் மேலே அவ்வளோ அக்கறைப்பட்டு இருக்கீங்கன்னு இருக்க. நான் எங்கே அக்கறைப்பட்டேன், உன் மேலே எனக்கு அக்கறையெல்லாம் இல்லை, நான் உன்னை பழி வாங்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னை மூக்கு மேலே குத்துனல, அதெல்லாம் மறந்துட்டுன்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் இவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆகிட்டு இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது பசங்களாம் இவரை புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்லா வெளுன்னு வெளுத்தடிச்சிட்டு இருக்க. எல்லா பசங்களும் ஹீரோவை கண்டு ஒதுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அப்பா அடி வாங்கினாலும் சரி பெருசாக கண்டுக்க மாட்டார். அப்போ அவர் ஏதோ ஒரு மாத்திரை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க. கரெக்டாக சீஃப் பிடிச்சிருப்பான். சீஃபை மூஞ்சி மேலேயே ஒரு புள்ளி பண்ணுறாள் நினச்சி குத்திட்டு இருக்க. அவன் பாப்பா கதறிட்டு இருப்பான். போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா பேரண்ட்ஸோடு வந்திருப்பாங்க. சீஃப் பார்த்தீங்கன்னா என்ன இந்த பையனோட அம்மா
அப்பாவெல்லாம் வரல அப்படின்ட்டு இருக்க அவங்க அம்மா கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்காங்க, அவங்க அப்பாவை காணோம் அப்படின்ட்டு ஹீரோ கிட்டத்தட்ட யாருமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்போ இவருக்கு கொஞ்சம் பரிதாபமாக போயிருக்கும். அதே மாதிரியே டெய்லி நம்ம ஹீரோ இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இங்கே உட்காருக்கிறதா வேலையாகவே இருந்திருக்கும். இது நிறைய டைம் வந்துட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா இவனில் ஏன்ட்ட பார்க்க போனால் தான் தெரியும் நம்ம ஹீரோ இருக்கார்ல அவரோட அம்மா இறந்துருப்பாங்க அப்படின்ட்டு. அவரு பாகம் அங்கே உட்காந்து கதறி எழுதிட்டு இருக்க சீஃப்கே ஒரு நிமிஷம் மனசே போயிருக்கும். அடுத்த டைம் ஹீரோ அடிச்சிருக்க மாட்டான், அடி வாங்கிட்டு வந்துட்டு ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருப்பான். என்ன நீ இந்த டைம் அடிக்காமல் வந்திருக்க, எப்போவுமே நீ அடிப்பல, அதுதான் நம்ம வழக்கம், நெக்ஸ்ட் டைம் அடிக்கும்போது இதை போட்டுட்டு அடி அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட ஃபஸ்ட்டு சீஃப் தான் இந்த பாக்ஸிங் இருக்குல்ல அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படியோ இதை யூஸ் பண்ணிட்டு நீ தெருவில் சண்டை போட்டுட்டு இருக்காத, வேற இடத்துல சண்டை போட்டால் பெரிய ஆளாக வருவேன்ட்டு பாக்ஸிங்க்கு இன்ட்ரோ பண்ணதே அவங்க தான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெடலில் ட்ரக் யூஸ் பண்ணாங்கன்னு கேஸ்லாம் வந்திருக்கும்ல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரக் யூஸ் பண்ணதெல்லாம் பெருசே மேட்ரே இல்லை, ஹீரோ அன்னைக்கு ட்ரக் யூஸ் பண்ணல அப்படின்ட்டு நியூஸ்லலாம் வந்திருக்கும். பட் இருந்தாலும் என்ன பையன் ஹீரோவோட மதிப்பு மரியாதை எல்லாமே போயிருக்குல்ல. ஆனால் சீஃப் தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ ஒரு ஃபார்மாட்டு கொடுப்பாங்க, என்னென்னா இப்போ போலீஸில் வேலையை ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க, அதை நீ ஸ்போர்ட்ஸ் கோட்டை வச்சு உள்ளே வந்துடலாம் அப்படின்ட்டு. இது வரைக்கும் நம்ம ஹீரோக்கு பாதி பக்காலமாக இருந்ததே நம்ம சீஃப் தான். அதையெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன நான் உனக்கு இன்னும் ஹெல்ப்லாம் பண்ணல, எனக்கு ஏதோ கூட வந்து ஒட்டிகிட்டு இருக்கேன்னு பண்ணிட்டு இருக்கேன்னு சீஃப் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹியூன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மெதுவாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் தான் பொறுமையாக பண்ணுங்க, உங்களை டாக்டர் மெதுவாக தானே பண்ண சொல்லியிருக்காங்கன்ட்டு அவள் கூட இருந்து சொல்லி கொடுத்துட்ருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சியே இல்லை, அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் இடிச்சிட்டே இருக்கு. ஹியூன் பார்த்தீங்கன்னா அவன் காலை இருக்குல்ல அதை எடுத்து வச்சு கொஞ்சம் மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் கொஞ்சம் குட்டி ஃப்ளாஷ்பேக் கட்ட ஞாபகம் வருது. ஏன்னா அன்றைக்கி ஹீரோ வந்து ஒரு கவர் கொடுத்துருப்பான்ல ஹியூனோட ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவன் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குல்ல அதையும் சேர்த்து எடுத்து வச்சிருப்பான். அதில் டேட் இருக்கும், நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடும். அன்றைக்கி என்னால் தான் நீங்கள் இந்த மாதிரி கப்படிக்க முடியாமல் போயிடுச்சு, அன்றைக்கி என்ன மட்டும் மீட் பண்ணுறேன்னா உங்களுக்கு அப்படி நடந்திருக்காதுலன்னு பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹியூனை மீட் பண்ணுன்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்க. கரெக்டாக அவங்க அம்மாவை பார்த்துருக்கா, என்ன ஹியூன் கூட வராமல் உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு இருக்க. எங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, நாங்கள் ஒரு விஷயத்த பேசணும், அதனால தான் உட்காந்துட்டு இருக்கோன்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. ஆனால் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க பாய் ஃப்ரெண்டோட வந்திருப்பாங்க, வாங்க பேசலாம் அப்படின்ட்டு அவளும் அவள் பாய் ஃப்ரெண்டும் சரி நம்ம ஹீரோயின்ட்ட பேசணும்னு நினச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின்கா சரியான கடுப்பாக இருக்கும். அப்போ தான் ஒரு விஷயத்தை பார்க்குறா, அவங்க அப்பாவுக்கு கிஃப்ட்டை கொடுத்துருப்பா, ஒரு டைக்கு ஒரு கிளிப்பு. அந்த கிளிப் பார்த்தீங்கன்னா அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மா தான் கிஃப்டாக கொடுத்தாங்கன்ட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் பெருமையாக பேசிகிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு நான் சரியான கடுப்பேறிடும். இது நான் எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த கிஃப்ட்டு உங்ககிட்ட வந்துருச்சு போல் அப்படின்ட்டு, நான் எங்கள் அப்பாவுக்கு பர்த்டே கிஃப்டாக கொடுத்தேன், என்னோட உழைச்சி சம்பாதித்த காசில் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்க அவன் பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பான். ஹீரோயின் போடா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா பிடிங்கி நினச்சிட்டு வாங்கிட்டு வந்திருப்பா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா மறுபடியும் பேச ஸ்டார்ட் பண்ணோன்னே இவளுக்கு தலையெல்லாம் ஒரு மாதிரி சுற்ற ஆரம்பிக்கும். அவங்க அம்மா பேசினாலே இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்போ கரெக்டாக தலை சுற்றிட்டு இருக்கும்போது தான் ஹியூனை பார்த்துருப்பா. எதுவுமே பேசாமல் இவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. ஹியூன் என்னாச்சுன்னு பின்னாடியே நடந்து வந்துக்கிட்டு இருப்பான். ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அதே மாதிரியே இவளுக்கு ஏதோ டக்குன்னு ஞாபகம் வந்திருக்கும். கிளிப்பு கீழே விழுந்துரும். சரின்ட்டு அதை எடுக்கலான்ட்டு இவன் நட் ரோட்டில் போயிருப்பா. அப்போ தான் கரெக்டாக லாரி வர மாதிரி இருக்க. ஹியூன் காப்பாற்றலான்னு வந்துருப்பா. அதே மாதிரி அவனும் ஹீரோயினை காப்பாற்றிடுவான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் காலில் ஃப்ராக்சர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்டே சொல்லியிருக்க மாட்டான், யார்ட்டையும் சொல்ல மாட்டிருக்கான். நெக்ஸ்ட் டைமும் அதே மாதிரி காம்படிஷனில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பான். கட்டெல்லாம் போட்டுட்டு மேலே சாக்ஸ் போட்டுட்டு இருக்க. அவங்க ரெடியானு கேட்பாங்க. ஆனால் இவன் கொஞ்சம் கூட எதையுமே மறைக்காமல் வந்துட்டேன் அப்படின்ட்டு அப்போவே போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆடிட்டு இருந்திருப்பான். அதனால தான் இவன் ஒவ்வொரு டைமும் ஃபார்வர்ட் பண்ண போதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலை ஸ்லிப் ஆகிருக்கும். ஒரு பேலன்ஸே இல்லாமல் ஆடிட்டு இருந்தங்காட்டி தான் அவனுக்கு அப்படி ஆயிருக்கும். ஹீரோயின் இதை முதலே சொல்லியிருக்கலாம்னு கேட்க, சொன்னால் மட்டும் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ட்டு அவன் கேட்குறான். நம்ம ஹீரோயினுக்கு இதுக்கிட்ட பதில் இல்லை. நான் அப்பவும் சரி இப்போவும் சரி எப்போவுமே உன் கூட சேரணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நான் உன்னை எதுவுமே புஷ் பண்ணல, உன் இஷ்டங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான், நம்ம ஹீரோயின் வருவான்ட்டு. ஆனால் அவன் இன்னும் காணோம், ஏன் இவ்வளோ நேரம் வரல அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி கூட விளையாடிட்டு இருக்க. அப்போ அவனுக்கு கொஞ்சம் ஃப்ளாஷ் ஆகுது. நம்ம ஹியூன் செத்தப்போ ஹீரோயின் அழுது, இன்னொன்று ஏன் போலீஸ் விட மாட்டேன் அப்படின்னு கேட்டிருப்பார்ல சீஃப். அவன் ஹீரோயின்காக தான் இன்னுமே விடாமல் இருந்திருப்பான். இவனுக்கு அதில் ஒரு ஃப்ளாஷ் வந்துட்டு போக நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரா. வந்தாதான் ஷூவெல்லாம் கலைஞ்சு போயிருக்கிறது தெரியுது. நம்ம ஹீரோ வந்துட்டு போயிருப்பான் போலன்ட்டு. அதே மாதிரி அவன் என்ன காணோங்கிற மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க. இவளுக்கு ஹியூன் சொன்னதான் ஞாபகம் வருது. ஆனால் நான் உன்னை எப்போவுமே புஷ் பண்ண மாட்டேன், உனக்கா எப்போ தோணுதோ என்கிட்ட வா, அது வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் உன்னை எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், அது என்னோட ஃபீலிங்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்க. இவ்வளோ அதை நினச்சிட்டே நம்ம ஹீரோக்கு தான் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இப்போ பாக்ஸிங் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டா போல. அவன் மெசேஜை பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இருக்கால அவள் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஹீரோ இருக்கான்ல அவனோட ஷூவை தான் வச்சு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இதுலேயே தெரியுது அவளுக்கு இன்னும் ஹீரோ மேலே தான் அக்கறேன்ட்டு. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் அனுப்பின மெசேஜையும் ஹீரோ எடுத்து பார்த்துட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி காய்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் போய் சொல்லிட்டு போங்க. அடுத்து நான் போடுற நியூ ட்ராமா அது நல்லா இருக்கா இல்லையான்ட்டு அதையும் சொல்லுங்கள். அதோட லிங்க்கை வேணால் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அடுத்து ஒரு சூப்பர் எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.